Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி பிசிபெலாபாத் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு சாம்பார் சாதம் மாதிரி தாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சாதம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு அந்த குலைவாக அந்த டெக்ஸ்சர் மாறாமல் அப்படியே இருக்கும். ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி. வழக்கமாக சாதம் வைக்கிறதுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ரெண்டையும் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். 1.5 கப் இருக்கு இல்லையா, ரெண்டு சேர்த்து. இதுக்கு நம்ம வழக்கமாக 3 அளவு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 4.5 கப் வரும். இன்றைக்கி நம்ம 5.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அரிசி, அரை கப் பருப்புக்கு 5.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அடி பிடிக்காது, ஆனால் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா வறுத்தரலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். 2 டீஸ்பூன் விதை கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு எடுத்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், 4லேருந்து 6 வரைக்கும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாய் தூளும் சேர்ப்போம், அதனால் நம்ம காஞ்ச மிளகாய் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல லைட்டாக வறுத்துட்டு 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா வறுபட்டாக்கில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் போல் வறுத்து விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை அடுப்பை ஆன் பண்ணி வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அதில் இருக்கிற சூட்லேயே இந்த மசாலா வறுபட்டுரும். இதை முதல்ல மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். சாதமும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துகிட்டு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், நான் ஒரு 20 போல் எடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை லேசாக வதக்குனாக்கில் உங்களுக்கு என்ன காய்கறிகள் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், தக்காளி 1 சேர்த்துருக்கேன். அது போக கொஞ்சமாக பீன்ஸும், அதாவது பட்டர் பீன்ஸும் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்க போகிறேன். பச்சை பட்டாணியும் பட்டர் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்யாண வீட்டு சமையலில் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. நீங்கள் அதை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அந்த மசாலாவோட கலரே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 கப் போல் நமக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம வச்சுருக்க தண்ணி உங்களுக்கு பருப்பு அரிசி வேகிறதுக்கே கரெக்டாக இருந்திருக்கும். இன்னும் உங்களுக்கு அந்த தளர்வாக வரதுக்காக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா சாதமும் பருப்பும், அதை இதோட சேர்த்துடலாம். சாதத்தை மசிக்காமல் சேர்த்தா உங்களுக்கு முழுசாக தெரிய ஆரம்பிச்சிடும். மசிச்ச பிறகு தான் நம்ம சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாதத்தில் உப்பு போடாமல் தான் வேக வச்சுருந்தோம். இப்போ தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா செட் ஆகிட்டு இந்த பதத்திலே அணைச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு நேரம் ஆக ஆக கொஞ்சம் கட்டியானா கூட அந்த தளர்வு மாறாது. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். முதல்ல முந்திரி பருப்பை தாளித்து கொட்டிட்டு அப்புறமா நம்ம கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிக்கலாம்.
இப்போ நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எண்ணெயில் தாளித்து கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.